குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சண்டை போட்டு ஆஃப் பண்ணிடணும். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அரசு பஸ்களை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இன்று பௌர்ணமி மற்றும் ஆடி ஞாயிறு என்பதால் திருவண்ணாமலை கோயிலுக்கும் கிரிவலம் செல்லவும் அதிக அளவில் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் திரண்டனர். கூட்டம் அதிகரித்ததால் பிற ஊர்களுக்கு செல்லும் பஸ்கள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டன. இதனால் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல போதிய பஸ் இல்லாததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது. இதுகுறித்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாததால் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் நின்று பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியேறும் பஸ்களை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளை கலைந்து செல்லுமாறு கூறிய போலீசாருக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலைக்கு பஸ் விடும் அதே சமயம் பிற ஊர் மக்களின் நலனையும் கருதி அரசு முன்கூட்டியே உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். 5-6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலையில் ஒரு பஸ் கூட வராதது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது என பயணிகள் குற்றம் சாட்டினர். அரசும் போக்குவரத்து துறையும் எவ்வித முன்னேற்பாடும் இல்லாமல் இப்படி செயல்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல மணி நேரமாகியும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் ஏராளமானோர் கிளாம்பாக்கத்தில் காத்து கிடக்கும் அவலம் தொடர்ந்தது.